முதல் வீடியோவில் வந்து நான் உங்களோட கதைச்ச விஷயம் அரச வேலைக்கு எப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அதுக்கு போகிறேன்டா நாம் என்ன செய்யணும், அதில் இருக்கிற சவால்கள் என்ன, எல்லாத்தையுமே நான் உங்களோட கதைச்சேன். சரி, அரச வேலை மட்டும் இல்லை தானே, இப்போ நாம் அது கிடைக்காம விட்டால் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யணுன்றதை பற்றியும் யோசிக்கணும். ஸோ தனியார் வேலைகள் இருக்கிறது, அதுக்கு போக விரும்பாதவங்க வந்து வியாபாரம் செய்யலாம், அல்லது ஒரு தொழில் உரிமை, அதாவது என்டர்பிரனர்ஷிப்புக்குள்ளே வந்து போகலாம். இதை பற்றி தான் அடுத்த வார வீடியோக்களில் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு இருக்குது. பலருக்குமே வந்து குழப்பம் இருக்குது. நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், நான் இப்போ ஒரு என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே வித்தியாசம். சரி, ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு என்டர்பிரனருக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குன்றதை பார்ப்போம். நான் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுக்கிறேன். ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா கேக் பேக்கிங் செய்கிறாங்க, ஐசிங் செய்வாங்க, குக்கீஸ், ப்ரௌனீஸ், இந்த எல்லாமே வந்து அவங்களால செய்யக்கூடியதாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி செய்து ஆர்டர்ஸுக்கு வந்து கொடுத்து அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை அடையாளம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இருக்கிற சின்ன ஆக்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இளவயதிலிருந்து டயபெட்டிக் இருக்குது. இதுக்குரிய காரணம் வந்து அவங்களோட முறையற்ற உணவு பழக்கம் கூட, பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி அவங்க பார்க்கணும். அவங்களோட உணவு முறை நல்லா இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பிஸ்கட்டுக்கு பதிலாக வந்து சிறுதானியங்களை வச்சுட்டு ஒரு பிஸ்கட் செய்கிறது, குக்கீஸ் செய்கிறது, குரக்கனை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான கன்செப்டோட போய் இந்த மாதிரியான பிள்ளைகள் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு அந்த பொருட்களை வந்து விற்கிறாங்க. இதில் இவங்க என்டர்பிரனர் ஒரு புதுமை, அதாவது சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதன் மூலமாக வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஒரு நியூ மாடலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு பொருளை மட்டும் விற்றால் காணும் என்ற சிஸ்டத்தில் இயங்காது. சரி, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கிறதா அல்லது நீங்கள் என்டர்பிரனரோட கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்களான்றதை பார்ப்போம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களான்ட்டு உங்களோட பிஸ்னஸ் எப்படி விஸ்தீரணப்படுத்தலாம், நீங்கள் ஒரு என்டர்பிரனராக இருந்தால் நீங்கள் அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை வார வீடியோக்களில் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன்.